யாருங்க செலச்சவர்கள்லாம் கிடையாதுமா. ஒன்னும் எல்லாம் இரக்கத்துக்கு அப்பாற்பட்டவர்களாகவே இருக்கிறாரு. செய்யறது பூரா அஃபென்ஸ். பார் நடத்துறது அஃபென்ஸ். அதுல ஜோடியா வந்தா நான் ஆஃபர் கொடுப்பேங்கிறது அஃபென்ஸ். ஜோடி கிடைக்கலன்னா ஜோடி பிடிக்கிறது ஒரு அஃபென்ஸ். ஜோடி பிடிச்சி உள்ள போய் அந்த பயலுக தான் இதை காப்பாத்திருக்கானுங்க. ஆக்சுவலா பயங்கர மேட்டர் கொலாப்ஸ் ஆகி போச்சு. கொலை ஆயிட்டுமா. அது அவங்க அப்பாவோட பேட்டி ஒண்ணு வந்துருந்தது. யாரா கேக்குறாங்க, ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க, டாக்டர்கிட்ட போன அங்க போய் என்ன போகுது, பிழைக்காதுன்ட்டாங்க. சரி அங்கேயாவது போய் அவங்க ஒய்ஃபோட பேச மாட்டீங்களா, இன்ஃபுளுசர் அவங்க பொண்ணு அப்படின்னா அப்படின்னு அந்த வலியோட உச்சம் ஒண்ணுமே தெரியாத ஒரு பேரண்ட்ஸ். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு சார். நாட்டு மக்களும் நாசமா இருக்காங்க. நான் நலமா இருக்கேன். ஓகே. நாசமா போயிட்டு நாலு ஒன்றும் பொழுது ஒன்றும். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல சாலையில் வச்சு 7 பேர் கொண்ட கும்பல் ரேப்பு வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தா அது 25 ஃபுட்டேஜ் இருக்கு. ஏன் போயிட்டு இருக்கு. கோயம்பேட்டில் இந்த 2வது பெண்ணு இருந்துட்டாமா. ஆமாம் சார். இப்போ திடீர்னு அந்த ஒரு விஷயமும் பயங்கர பேச்சா போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த யான்சின்ற இலங்கை பெண் சென்னைக்கு அவங்களுக்கே அந்த ஒரு சம்பவம் காரேற்றி கொண்டது அது ஒரு பெரிய சம்பவமா பார்க்கப்பட்டு இருக்க போது இன்னொரு சென்னை பெண் அவங்க கூட போன 17 வயசு சிறுமி அவங்களும் செத்து போயிட்டாங்க. இந்த ஒரு சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? இல்லை இலங்கை பெண்லாம் இல்லை. அவங்க விழுப்புரம் கேம்பில் இருந்த பொண்ணு தான் அவங்க யான்சி. அவங்க இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் இன்ஃப்ளூயன்சிங் பண்ணி பாருக்கு போய் அவங்க ஒரு பாரில் போய் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உள்ளே போகிறதுக்கே இன்ஃப்ளூயன்சர் தேவைப்பட்டிருக்கு. ஏன்னா கப்பல்ஸாக போனால் தான் அந்த பார் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே 2 பசங்களை டேக்கப் பண்ணி எல்லாம் சாதாரணப்பட்ட ஆளுகள்ல யாருங்க செலச்சவர்கள்லாம் கிடையாதுமா. இங்கே ஒன்றும் எல்லாம் இரக்கத்துக்கு அப்பாற்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். செய்யறது பூரா அஃபென்ஸ். பார் நடத்துறது அஃபென்ஸ். அதுல ஜோடியா வந்தா நான் ஆஃபர் கொடுப்பேங்கிறது அஃபென்ஸ். ஜோடி கிடைக்கலன்னா ஜோடி பிடிக்கிறது ஒரு அஃபென்ஸ். ஜோடி பிடிச்சி உள்ள போய் அந்த பயலுக தான் இதை காப்பாத்திருக்கானுங்க. ஆக்சுவலா அது பயங்கர மேட்டர் கொலாப்ஸ் ஆகி போச்சு. கொலை ஆயிட்டுமா. உள்ள போயிட்டு இந்த கைது செய்யப்பட்டவங்க தகராறு பண்றாங்க. பாலியல் சீண்டல்கள் இருக்கு. இன்னும் பேர்கிட்ட இருக்காங்க. இன்னொரு டீமும் அதுல தகராறு பண்ணியிருக்காங்க. அடுக்கடுக்கா இவங்க என்ன செய்ய பிரச்சனை ஓவர் ஆனோன்னா இந்த 2 பொண்ணுங்களையும் இந்த பயலுக அது உள்ள அழைச்சிட்டு போனாங்க. 2 பயலுக ஒருத்த ஓட்டிக்கிட்டு நடுவில் 2 பிள்ளைகளையும் உட்கார வச்சுட்டு பின்னாடி அந்த பையன் உட்காந்து அடிச்சு போயிருக்கான். இதுல அந்த வண்டி மேல கள்ளப்பறிக்கை அடிச்சிருக்காங்க. கள்ளப்பறிக்கை அடிச்சது இந்த பொண்ணுங்க டீம் தான் நினைச்சிருக்காங்க. இல்ல கள்ளப்பறிக்கை அடிச்சது அந்த டீம். இன்னொரு பிரச்சனைக்குரியவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க அடிச்சிருக்கானுங்க. வச்சு பிடிச்சி ஐடியில் அடிக்கல, 2வது ஐடியில் தூக்குல முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலா யான்சி சம்பவ இடத்துல இருந்தப்ப அந்த மைனர்களும் அங்கே இறந்துதான் போயிருக்கு போல இருக்கு. குத்துயிரும் குலவயிருமா தான் கொண்டு போட்டிருக்காங்க. அதில் அவங்க அப்பாவோட பேட்டி ஒன்று வந்துருந்தது. யாரா கேட்குறாங்க, ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க, டாக்டர்கிட்ட போன்னு அங்கே போய் என்ன போகுது, பிழைக்காதுன்ட்டாங்க அப்படின்னு. அப்பே கோமோ தான், அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் தான், அது பிழைக்காதுன்ட்டாங்க அப்படிதான். சரி அங்கேயாவது போய் அவங்க ஒய்ஃபோட பேச மாட்டீங்களா, இன்ஃப்ளூயன்சர் அவங்க பொண்ணு அப்படின்னா அப்படின்னு அந்த வலியோட உச்சம் ஒன்றுமே தெரியாத ஒரு பேரண்ட்ஸ். பைத்தியம் கிடையல, இன்ஃப்ளூயன்ஸா அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு அவன் பெற்றோர்கள் பாரு ஒன்றுமே தெரியலன்னு சொல்ல வர. இதெல்லாம் எந்த பேஸும் தெரியல. ஏதோ ஒன்று செல்ஃபோன் வச்சுருக்கு பேசுது. ஆனால் இவங்க இன்ஃப்ளூயன்ஸர். 150 ரூபா சுடிதாரு என்கிட்ட பார்த்தா எல்லாம் இப்போ எல்லாம் ஃபில்டர் போட்டு எடுத்துக்கிட்டு நேரில் பார்த்தா மோரக்கட்ட ஒரு மாதிரி இருக்குது, இப்போ வீடியோவில் ஒரு மாதிரி இருக்குது. என்ன இதெல்லாம் பூரா ஒரு பயங்கர இதாக திடுறாங்கம்மா, சினிமா நடிகை மாதிரி. நேரில் பார்த்தா அப்படி இல்லை. பாடி ஷேமிங் பண்ணலை. பட் நீங்கள் யாரை ஏமாத்திக்கிறீங்க, உங்களை ஏமாத்திக்கிறீங்க. உங்களை ஒரு ஆள் நேரில் பார்க்கக்குள்ள நீங்கள் இப்படி இல்லைங்கிற மாதிரி தானே தோணுது. பாடி ஷேமிங்காண்டி சொல்ல வரல. அதாவது அது எனக்கு கலரில் கிடையாது அழகு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். நம்ம ஊர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கருப்பு தான் நினைக்கிறாள்னா. ஆனால் அது யாரை ஏமாத்திக்கிறீங்க, உங்கள் லைஃபே ஏமாத்திக்கிறீங்க. நீங்கள் ஒரு பப்பில் போய் ஒரு நாள் நீங்கள் சரக்கச்சதுனால நீங்கள் இன்னும் ஒரே நாளில் அப்படியே ஹைஃபை குவாலிட்டி பீப்புள்ஸாக மாறிட போகிறோமா என்ன? இல்லை பப்பில் போய் சரக்கு அடிக்கிறது தான் ஹைஃபை குவாலிட்டியான்னு கேட்குறேன். இல்லைம்மா, அது இல்லைம்மா. வேலை வாய்ப்பு, கல்வி, பொருளாதார முன்னேற்றம், சமூக மேம்பாடு, அதுதானம்மா அழகு. புல்லட் ஓட்டுறது தான் ஹீரோயிசமா? சார் இந்த சம்பவத்துக்கு மெயின் காரணம் என்ன? அந்த பார் கலாச்சாரமா? இந்த வயசுல போயும் எப்படி அலோ பண்ணிருப்பாங்க, எப்படி போவாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அடிச்சாங்க பாருங்க ஒரு அந்தர்பல்ட்டி. அந்த பொண்ணுங்க தான் போலியா ஆதார் கார்டு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி 18 வயசு ஃபில் ஆயிட்டுன்னு சொல்லி, அதுவே நான் போட்ட வழக்கு தான். 18 வயசு கீழே உள்ளவங்கள பார்ல அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி நான் உயர்நீதிமன்றத்தில் போட்டு வழக்கு பெற்றேன். இந்த போன நம்ம நியூ இயருக்கு செலிப்ரேஷனுக்கு மைனர் சைல்டு போன வருஷம் அலோவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி
வழக்கு போட்டு கொண்டு வந்தேன். எல்லா பப்புளையும் வந்து போலீஸ் நிப்பாட்டாங்க, சந்தோஷம், ஓகே. மகிழ்ச்சி. ஆனால் இப்போ அடிச்சாங்க பெல்ட்டியை. அந்த பொண்ணுங்க தான் ஃபேக்கா கார்டு ரெடி பண்ணி உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. எப்படி சார் வந்த கொஞ்ச நாள்லயே அங்கிருந்து வந்திருக்கு அந்த பொண்ணு, ஒரே நாள்ல ஃபேக்கா 2 நாள்ல ஃபேக்கா பண்ணிட முடியுமா? சூப்பரா. உனக்கு தெரியுதுமா? ஓகே. உனக்கு தெரியுது. நீ தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டு வெட்டிட்டு கீழே உட்காந்துக்க. ஏன்னா உனக்கு தெரியுது, மற்ற யாருக்கு தெரியல பாரு. இல்லை பாரு, டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியல பாரு. ஒரே நாளில் வந்து ஒரு பப்பு குடிக்க போகிறதுக்கு ஒரு ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி ஏஜ் சேஞ்ச் பண்ண முடியுதுங்கிறது பாப்பாவுக்கு தெரியுது. கவர்மெண்ட்டுக்கு தெரியலையே ஒரு நாள் எப்படி செய்யணும்? இல்லை குடிக்கிறதே அவ்வளோ மெனக்கெடுவாங்களா யாராவது? போய் டாஸ்மார்க் இல்லை எலைட்டில் வாங்கிட்டு போய் குடிக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொய்யுமா. பெரிய பெரிய பணக்கார முதலைகளை காப்பாற்றுவதற்கு பொய் சொல்லுவது. யாரை காப்பாத்துறீங்க? நீங்க மக்களை தான் காப்பாத்தல, பாரதாரனை காப்பாத்துவீங்க. இப்போ அண்டர் ஏஜ் தான் உள்ள விட்டுருக்கான், பார சீல் வச்சிங்கல்ல, இல்லை 717 கடையை சாத்துற மாதிரி அடுத்த நாள் திறந்தீங்களா? முதல் நாள் திறக்கிறான் காரணம், அடுத்த நாள் திறந்தாச்சு கடை. அன்னைக்கு போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க எல்லாம் கடைவாசல் நின்று. இல்லை லட்டு வேற, இல்லை ஃபயரிங் வேற விட்டுறாங்களாம், லட்டெல்லாம் கொடுத்தாங்க கடை சாத்திட்டாங்கன்னு சொல்லி. இல்லை இல்லை ஒரே நாளில் யாராவது ரெடி பண்ணுவாங்களா? எவ்வளோ அழகாக சொன்னேன், அது மாதிரி யாராவது ரெடி பண்ணுவாங்களா? அலோவ் பண்ணியிருக்காங்க, அலோவ் பண்ணிட்டு பிரச்சனை ஆகி போச்சு. இன்னும் அடுத்து சூப்பராக சொல்லுவாங்க பாருங்க, பார்ல கூட நடந்துச்சு, ரோட்ல நடந்துச்சு, நாங்கள் என்ன பண்ண முடியும்? தேசிய பாதை நெடுஞ்சாலையை போய் கேளுங்க, நேஷனல் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டை கேளுங்க. கோயம்பேடு பிரிட்ஜில் நடந்திருக்கு மர்டரு, கோயம்பேடு பிரிட்ஜையில் போய் நீங்கள் கேட்கணும், பிரிட்ஜே எப்படி இங்கே கொலை நடந்துச்சுன்னு. மோதுறது காரில் மோதிருச்சு, அந்த இரும்பு பிடிச்ச காரை தான் கேட்கணும். காரை உனக்கு எப்படி போய் மோதுன? உனக்கு தெரியல, அறிவு இல்லை, என்கிட்ட காரு நீ தான் காரணம் அப்படி காரை கேட்கணும், ஸ்டேரிங்கை கேட்கணும், ஓட்டின ஆளை கேட்கக்கூடாது. அப்படித்தானே? ஊற்றி கொடுத்தவனையும் கேட்கக்கூடாது, ஓட்டினவனையும் கேட்கக்கூடாது. காரு, ரோடு, பாலம், வேற என்ன இருக்கு அடிப்பட்டது? ஏன் 4 பேர் பைக்கில் போனாங்க? அது பையன் பேட்டி கொடுக்குறா, தம்பி 4 பேர் 2 வீலர் போய் அவன் விரண்டு போய் ஆமாம் போகணும் அப்படின்றான். பாவமாக இருக்கு அவன். ஆனால் அவன் காப்பாற்ற நினைச்சிருக்காங்க. அது ஒரு மனப்பான்மை வேணும் இல்லம்மா. இன்னொரு விஷயம் தான், அந்த பெண்கள் தான் என்ன கூப்பிட்டு போனாங்க, எங்களை கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாருமா அந்த பசங்களா? அந்த பசங்க அந்த பார்ல பவுன்சர் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் மிச்சம் மீதி குடிப்பான போல இருக்கு. ஏதாவது அந்த கப்பல்ஸ் ஆள் கிடைக்காம இருந்தாக்க அப்படியே அது ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்குது, நம்மளும் ஒன்றும் தெரியாம பார்த்து சொல்லிட்டு சரி. இதுல என்ன விஷயம்? இது ஆளெல்லாம் கொடுக்கறதுக்கே பார் இருக்குமா? ஆம்பளே தனியா போயிடுறீங்க, லேடிஸ் வேணா அவங்களே கொடுப்பாங்க. நல்லா 3 மணி 4 மணி ஊற்றி கொடுத்து நல்லா குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஒரே நாளில் நீங்கள் மைக்கேல் ஜாக்சனாக மாறிடலாம். ஆடிட்டு நீங்கள் வெளில வரலாம், காசு ஒரு 20,000 30,000 அழிச்சுவிட்டு வெளில வரலாம். இதெல்லாம் எல்லாம் தெரியாத, உலகத்தில் அறியாத உண்மையா என் வாயில் வந்துட போகுது. இந்த பசங்க இது மாதிரி வர்றவங்களுக்கு ஹெல்பிங் சோசியல் சர்வீஸ் கேள்விப்பட்டதில்ல? சமூக சேவைமா இந்த விஷயத்துல. ஆமாம், இப்போ தனியாக வந்துட்டீங்க, எங்களோட வந்து ஒரு ஆஃபர் உண்டு, எங்களுக்கு ஒரே ஒரு பெக்கு மட்டும் ஊற்றி கொடுங்க போதும். பேரா வந்தால் ஃப்ரீ, இந்த கூப்பன் அலோட் ஆகிடுது. உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு ஒரு பெக்கு ஏதாவது கொடுங்க, வாங்கிக்கிறோம். அவங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணல, அந்த பசங்க பண்ணவே இல்லை. சார் இந்த விஷயம் எப்படி சார் நடைமுறைப்படுத்துறாங்க? கப்பலா போனா பெண்களோட போனா ஃப்ரீ, ஆண்கள் தனியா போனா காசு அப்படின்ற ஒரு நடைமுறை எப்படி கொண்டு வராங்க? நான் இப்போ ரீசெண்டாக ஒரு தேட்டருக்கு போயிருந்தேன். அந்த லாஸ்ட் ரோ ஃபுல்லாக 2 பேர் உட்கார மாதிரி சீட் இருந்தது. நடுவில் இந்த ஹேண்டிலிங் எல்லாம் கிடையாது. தேட்டர் ஹேண்டிலிங் இருக்கும், பார்த்துருக்கீங்களா இல்லையா? இல்லை கலர் பாட்டில் வைக்க ஒரு இடம் இருக்கும், பாப்கார்ன் வச்சுக்கலாம். இருட்டுக்குள்ள 2 பேர் உட்கார மாதிரி இருக்கு. ஏன் பூரா கட்டில் பெட்டாவே கட்டி விட்டுட்டான்னு கேட்குறேன். என்னம்மா சிரிக்கிறீங்க? டிரைவின்னு கார்ல உட்காந்து படம் பார்க்குறீங்க, படுத்துக்கிட்டே படம் பார்க்கலாம்ல தலைவணி வச்சுக்கிட்டு. அதுக்கும் வந்திருக்கு சார் சில இடத்துல படுத்துக்கிட்டே படம். அப்புறானியா நான் தான் இருக்கிறேன்னு வெள்ளந்தேவே வளர்த்துட்டானோ எங்க அப்பனா தலைவா. எங்க இருக்கு அது மாதிரி? நிறைய மால்ஸ்ல எல்லாம் இப்ப கொண்டு வந்திருக்காங்க சார், படுத்துக்கலாம் போய். ரைட், அது ஒண்ணு தாண்டா இல்லாம இருந்தது, ரொம்ப நல்லா இருக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட். அது ஒரு மெரினாவில் இருந்து தரை விரிப்புகள் மண்ணா இருக்கு, கீழே உட்காந்து எந்திரிக்க முடியல. அது சொன்னேன், அது மாதிரி சிஸ்டமேட்டிக் எதுவும் இல்லையா? இல்லை, எனக்கு அன்னைக்குதான் நான் பார்த்தேன். அது இப்போ எப்படி ஜென்சியோட கலாச்சாரம் மாறி இருக்குன்னு தெரியல. நானும் கல்லூரி படித்தோம், கல்லூரி 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக சேலத்தில் படிச்சிருக்கேன். அதுவும் மாநகராட்சி தான். அங்கே ARRS மல்டிப்ளெக்ஸ்னு பெரிய தேட்டர் உண்டு. ஆசியாவிலே அதிக தேட்டர் உள்ள இடம் சேலம் தான். நான் படம் பார்க்காத படம் பார்த்துட்ருக்கேன்.
நான் அன்னைக்கு தான் அதிசயமா பார்த்தாங்க, ஏன் இப்படி 2 சீட் இருக்கு அப்படின்னு. வந்தது இந்த பையன் தான், வேற பொம்பளை பிள்ளை எல்லாம் இல்லை, இவரு தான். என்ன 2 சீட்டா இருக்குன்னு. இல்லை சார் கப்பல் சீட்டு சார் அப்படின்னாரு. புக் பண்ண கப்பல் சார் புக் பண்ணிருப்பேன், நமக்கு எதுக்கே அது இந்த இடம் இருட்டா ஓரமா கார்னரா, நமக்கு எதுக்கே அது அப்படின்னு சொல்லி. இல்லை அன்னைக்குதான் பார்த்தேன், ரியலியா சொல்றேன். நான் எதுக்கு போய் சொல்றேன், என்ன நான் பார்க்காத விஷயமா நான் சொல்றேன். அன்னைக்குதான் பார்க்குறேன், கார்னரா அப்படியே பிளாக்கா இருக்கு, கப்பலா நல்லா இது மாதிரி செமி ஸ்லிப்பிங்கா இருக்கு. அப்பதான் நினைச்சேன், இதுக்கு பெட்டாவே அடிச்சு விட்டுறலாமே, பூரா தொல்லை இல்லாமல் போயிடும்ல. செல்சியோட கல்ச்சர் எப்படின்னா, ஒரு பக்கம் எப்படி இருக்கான்னா ரேபிட்டை ஓட்டி ஜெப்டோ, அது என்னது ஸ்மோட்டோ ஓட்டி அன்றாடம் வாழ்க்கையை சம்பாதிக்கணும், போராடணும், டியூ கட்டணும், கடன் கட்டணும், கடமையை தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு இந்த ஒரு மாதிரிலாம் சமக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும், கடமை, அந்த கமிட்மெண்ட்ஸ். நீ கூட அப்படி தானே உழைக்கிறது தானே வந்திருக்கீங்க, ஊராமத்தை சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, உழைக்க தானே வந்திருக்கீங்க, வேலை செய்கிறீங்கல்ல, தட் இஸ் ஒரு ப்ரொஃபஷன். ஆனால் இன்னொரு கல்ச்சர் எப்படி இருக்குன்னா, வீட்டில் குண்டாஞ்சட்டியில் அரிசி பானை இல்லை, ரைட்டா? அம்மா எங்கேயோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கு, அப்பா எங்கேயோ ஒரு பக்கம் பெயிண்ட் வேலைக்கு போயிருக்காரு, குடிமகனே அவர் ஒரு பக்கம் போயிருக்காரு. இது 250 சுடிதார், இது ஒரு பக்கம் கிளம்பிடுது. நான் கூட லெக்கின்ஸ் எல்லாம் வேலை கூட நினைச்சிட்டு தம்பி, 70 ரூபாயிலாம் இருக்கு தம்பி, 70 ஒரு லெக்கின்ஸ் ஒரு டாப்ஸை மாட்டிட்டு ஒரு 150 ரூபா கண்ணாடி ஒன்று, இதெல்லாம் 150 ரூபா கண்ணாடி இல்லை, 150 ரூபா கண்ணாடி ஒன்று மாட்டிட்டு தூக்கி இங்கே வச்சிடணும். இங்கே வச்சா இது கிடையாது, ஜென்சி இல்லை, இங்கே வைக்கணும், இல்லை இப்படி வச்சிடணும், இப்படி வச்சிடணும். கண்ணாடி எதுக்கடா கண்டுபிடிச்சா, கண்ணில் போடுறதுலடா, இது பின்னாடி எதுக்கடா போடணும், இதெல்லாம் ரியர் மிரரா போட்டுட்டு போயிடுதுங்க, ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு. நான் இதை கண்டுபிடிச்சதுல என்னன்னா, எல்லா ஜென்ஸுக்கு வீட்லேயும் நீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட முடியாது. மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், அந்த கிளாஸ் வைஸ் பிரிக்கணும். நீங்கள் ஈஸியாக அவங்க அப்பா அம்மாவை ஏமாற்ற முடிஞ்ச வீடுகள்லாம் இந்த பொண்ணுங்க இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் அப்பா பேசுறாரு, உலகமே தெரியல, துக்கம் ஒரு பக்கம், பொண்ணு பிழைக்காது, நம்ம பொண்ணு குடிக்குமா, எங்க போய் மோதிரிச்சு, எதுவுமே தெரியல, அவருக்கு பிளாங்கா இருக்காருன்னு சொல்றேன். அந்த வீடுகளில் தான் இந்த மாதிரி பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது. யாரையும் யாரும் குறை சொல்றதுக்கெல்லாம் இல்லைம்மா, இது பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு தான். நீ எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டா இருந்துக்கலாம். உமா ஏடா உடமா போனோம்னா ஏடா உடமான சிக்கல் தான். படிக்க போனோமா பள்ளிக்கூடத்தில் உட்காந்து படிக்கணும். புதாரில் உட்காந்து படிச்சிங்கன்னா அங்கே ஞானம் செய்கிற மாதிரி ஆள் வரத்தான் செய்வான். போனோம்னா கோவையில் காலேஜுக்குள்ளே உட்காந்து படிக்கணும். ஏர்போர்ட்டில் விடிய காலத்தில் 3 மணிக்கு படிக்க போனீங்கன்னா அங்கே நாளை பொறுக்கி வரத்தான் செய்யும். நான் இதை நார்மலைஸ் பண்ணல, நார்மல் இப்படி தான் இருக்குது, அதை ஒத்துக்கன்னு சொல்கிறேன். நார்மலைஸ் பண்ணுறதுங்கிறது நான் அதை பேசி சரி பண்ணுறது. இப்படி தான் நார்மல் இருக்குது, அதை நீங்கள் ஒத்துக்கணும். இது மேலும் மேலும் ஊக்கப்படுத்திட்டு தான் இருக்காங்களா? இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஒயின் ஷாப் நிப்பாட்டது இங்கே எதுவுமே நிப்பாட்ட முடியாதுமா. மாண்புமிகு தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்களுக்கு மாற்றம் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, ஜென்சி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்கிறதா இருந்தால் ஒயின் ஷாப் நிப்பாட்டுங்க. ஏன்னா ஒருத்தர் ஃப்ளாட் ஆகி சரக்கடிச்சு கிடக்குறான்னா அவன் போதையில் இருக்கிறான்னு ஒரே கருத்தில் போயிடுறாங்க. ஒயின் ஷாப்பே இல்லை, நீ என்ன போதையில் இருக்க, எந்திரி முதல்ல, இவனை ஏற்றுறா முதல்ல ஜிஹெச்சுக்கு டெஸ்ட் பண்ணி பிளட் டெஸ்ட் எடு, நீ என்ன போதையில் இருக்கா, ராஸ்கல் போதை தெளியட்டும், அதுக்கப்புறம் தானே முடிவுக்கு வர முடியும். ட்ரிங்க்ஸ் இருக்க வரைக்குமா இங்கே ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்கு, அது வரைக்கும் இது கஞ்சாவா, மெத்தப்பட்டனா, பெத்தா, கொக்கைனா, மெத்தா, நீங்கள் ஸ்டாம்பா நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. மயக்கம் போட்டு விழுந்தானு கூட தெரியாது. இதை நிப்பாட்டும் போது ஆமா ரைட், சூப்பர், எக்ஸாக்ட்லி, அப்சல்யூட்லி கரெக்ட். இப்போ பிரதமர் கூட சொல்லியிருக்காரு, வெயிலில் போகாதீங்க, வெளிலே போகாதீங்க, வெயில் அடிக்குது, பூட்டிட்டு வீட்டுலே இருங்க, மயக்கம் வந்துடும், மயக்கம் வரும், நோய் வந்துருக்காங்க. உண்மைதான், ஏசி 16 இருக்கா இல்லையா, என்ன உரைக்குது உடம்புல, வெயில் ஆனால் கந்தறது சுற்றியும். அப்போ நீங்கள் மயக்கம் போட்டு கிடந்தா கூட அவனை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண முடியாது. போதையில் கிடக்குறான் கழுத அப்படின்ட்டு போயிடுறோமா இல்லையாம்மா? இப்போ சூலூரில் ஒரு ரேப் நடந்திருக்கு, ரேப்பா குழந்தை, அது மர்டர் ஆகி போச்சு, அதுக்கு சிரிச்சுக்கிட்டு 10 பேர் ப்ரெஸ் மீட்டு. உண்மைதான், அதெல்லாம் ஒரு ஜாலியான விஷயம் தானே உங்களுக்கு. சார், அதுக்கு உதாரணமா கூட இப்ப எடுத்துக்கலாம், போதையை ஒழிக்கிற வரைக்கும் இது நடக்கும்னு சொல்றீங்க. போதையை ஏன் கஞ்சா யூஸ் பண்றீங்கன்னு தட்டி கேட்க போன ஒரு பையனை கூட கொண்டு இருக்காங்க கல்லால் அடிச்சு. இந்த விஷயமும் நடந்துட்டு தானே சார் இருக்கு. இங்க நேத்தான் ஒரு டபுள் லைஃப் கொடுத்துருக்காங்க சமூக ஆர்வலர் கொண்டதுக்கு. குவாரியில போய் கல் உடைக்கிறான்னு பெட்டிச்சம் கொடுத்தா கொலை பண்ண வர்றாங்க.
நீங்கள் இந்த சமூக ஆர்வலரெல்லாம் கம்பு சுற்றுறது இந்த கம்ப்யூட்டரோடு சுற்றுறதோடு நிறுத்திக்கிடணும். களத்தில் இறங்கி சுற்றணும்னா டப்பாக டான்ஸ் ஆடிடுது. ஆமாம், யாருமா இங்கே ரெக்கக்னைஸ் பண்ணுறா? யார் ரெக்கக்னைஸ் பண்ணுறா? எல்லாம் பர்சனல் விரோதத்தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. சாதாரணமாக கருத்து பேசினால அன்னைக்கு கரண் தெரியுமா, நடிகர் கரண், நல்லா கண்ணெதிரே தோன்றி நல்லா நடிச்சிருப்பார். சலோமியான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது வருவார். அவர் வந்து சொன்னார், இந்த சமூக ஆர்வலரையெல்லாம் ரொம்ப கிரிட்டிசிசம் பண்ணுறீங்க, நாட்டில் கொஞ்சம் பேர் தான் கருத்து பேச வர்றாங்க, அவங்களையும் திட்டினீங்கன்னா அவங்களும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். எம்ஆர் ராதா சொல்லியிருப்பார், அவனை ஏன்டா அடிக்கிறீங்க, நாட்டில் நல்லது சொல்கிறதே 4 பேர் தான் இருக்கான், அவனையும் அடித்து சாவடிச்சிருங்க, அதான் நாகரிகம் வளரல, நல்ல புத்தியும் வளரலன்னு. ஒரு கருத்து நம்ம சொல்கிறோன்னா அதில் சில முரண்பாடுகள் இருக்கலாம். முரண்பாடுகளை நாகரிகமாக சொன்னால் கூட நம்ம அதை மாற்றி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் என்னோட விஷயம் உங்களுக்கு இருக்காது, உங்கள் விஷயம் எனக்கு இருக்காது. நான் சொல்கிற காமெடி எனக்கு சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கு இரிட்டேட் கூட ஆகலாம். நீங்கள் சொல்கிற காமெடி எனக்கு கடுப்பாக கூட இருக்கும், எனக்கு அது உங்களுக்கு நல்லா இருக்கும், எனக்கு நல்லா இல்லை. ஆனால் இவங்க எல்லாருமே நார்மலைஸ் பண்ணி ஒரு வீடியோ கொடுக்கணும்னா முடியாது. நம்ம என்ன சொல்கிறோம், உடனே என்னது பெண் ஏவாதிகளா, நீங்கள் மட்டும் தான் டாஸ்மார்க்கில் போய் குடிப்பீங்களா, நான் குடிக்க கூடாதா? நான் குடிச்சிட்டு கோயம்பேடு பிரித்து கீழே கிடக்கிறேன், 2 நாள் கிடக்கிறேன். என்ன அந்த செல்லு இந்த நகையெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்கல்ல, அது கூட இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது? 2 நாள் கழிச்சு எழுப்பி வீட்டுக்கு போயிடுவேன். 2 நாள் நீ கிடப்பியா அதே இடத்துல? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். முடியாது இல்லை? அப்போ உங்களுக்கு எங்களுக்கு நிறைய இங்கே வேறுபாடுகள் இருக்குது. இதை சொன்னோம்னா நம்மளை பைத்தியகாரமாங்கிற மாதிரி வடிவேல் சொல்கிற மாதிரி இருக்குது. சாக்கிறது யார்? வீட்டுக்குள்ளாரு படிக்க வந்தால் படிக்கிற வேலையை பாரு, சாப்பிட்ற வேலையை பாரு, தூங்குற வேலையை பாரு. ஃப்ரெண்ட்ஷிப்போட அது என்னது, ட்ரைவ் போகிறது, ட்ரைவ் போய் இந்த ஒரு கார் ஆக்சிடென்ட் பண்ணி கூட வந்து அவளை கொண்டா ஒருத்தி கார் ஆக்சிடென்ட் 2 நாளாக இருக்குது அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனது தெரியறதுக்கு. 2 நாளாக இருக்குமா அந்த பொண்ணுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனது தெரியறதுக்கு, அந்த அளவுக்கு குட்டி. அப்போ பிரச்சனைகள் வரத்தாம செய்யும். நீங்கள் ரோட்லேயே போயிட்டு இருந்தால் உங்களுக்கு பாம்பு கடிக்குமா? காட்டுக்குள்ளே போனால் என்ன செய்யும்? பாம்பு கடிக்குமா கடிக்காதா? கடிக்கும். நம்ம இருக்கிற இடத்துல இருக்கணும்ல சார். அதுக்குன்னு எங்கேயும் போகாம எதுவுமே பண்ணாம இருக்க முடியுமா சார் வீட்டுக்குள்ளே? ஒரு கேள்வி. உங்க அப்பா உங்க கூட பிறந்த அண்ணன், உங்க அம்மா, இவங்களோட போக முடிந்த இடங்கள் உன் வாழ்க்கையின் நல்ல இடங்கள். எங்கள் அப்பாவை அழைச்சிட்டு என்னால் ஒரு பாருக்கு போக முடியாது, எங்கள் அண்ணனை அழைச்சிட்டு என்னால் ஒரு பாருக்கு போக முடியாது, எங்கள் ஆத்தாக்காரியை கூட்டிகிட்டு ஒரு பாருக்கு போக முடியாதுன்னா அது தவறான இடம். நேருவோட லெட்டரோடு முடிக்கிறேன். உன் தந்தைக்கு என்னவெல்லாம் தெரிய வேண்டாம் என்று மறைக்கிறாயோ அவையெல்லாம் இந்த உலகில் தவறானது. உன் இயற்கை உபாதைகளை தவிர. யார் இந்திரா காந்தி எழுதுறார், என் அன்பு மகளே ஆள பிறந்தவளே அப்படின்னு சொல்லி. அப்புறம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சா தப்பு. உன் இயற்கை உபாதை ஒரு மென்சஸ் வருதுன்னா அப்பாட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் அப்பா உன்னை பாரு கூட்டிகிட்டு போகிறாருன்னா போ. உங்கள் அப்பா உன்னை விட்டு ஏற்ற மாட்டார்ல, விட்டு ஏறுவாரா? இல்லை உங்கள் அப்பா உன்னை குடிக்க அலோவ் பண்ணுவாரா? உங்கள் அப்பா அலோவ் பண்ணால் சாரெல்லாம் போ, உங்கள் அண்ணனோட போங்க. ஃப்ரெண்ட்ஷிப்போட போகிறது. அப்புறம் காரில் அவன் ஒருத்தரா ரிவேஸ் கீரை போட்டு ஓடு கத்துறீங்களே எதுக்கு? சிங்க பெண்ணேன்னு இறங்கி கராத்தே போட வேண்டியதானே? அப்படி இல்லை நடைமுறை. கொலை பண்ணுறான், குழந்தைய கொலை பண்ணுறான், 1 வயசு குழந்தைய தூக்கி செவுத்துல அடிக்கிறான், சமுதாயம் அப்படியே கர்ற முரடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது இதுதான் யதார்த்தம். தொடர்ந்து பேசுவோம். சமுதாயம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.